கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அந்த துதி ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு அருளி செய்த இந்த நாளுக்காய் நாம் ஆண்டவரை நன்றி செலுத்தி ஒரு வசனத்தை தியானித்து நாம் அவரையே துதி செலுத்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் எனக்குள்ள பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய சமத்திலே நாங்கள் துதி செலுத்தி உண்மையை ஆராதிக்க இந்த காலை வேளையிலே வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வசனமும் ஆராதிக்கிற பாடலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அது ஏற்ற வண்ணமாய் இருக்கிற விதமாய் நாங்கள் உண்மைக்கே நாங்கள் ஆராதனை செலுத்த உதவி செய்தலும் எல்லா துதிக்கான மகிமை உண்மைக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஒரு வசனத்தையும் தியானிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே.
எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இன்றைய நாளிலும் நாம் ஞானத்தை குறித்து தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5ஆம் வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதில் ஞானத்தில் நாம் ஏற்கனவே குறைவாக இருக்கோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு நாம் அதை உணர்ந்து நாம் ஆண்டவரிடத்தில் வரும்போது அதை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். முதல்ல இந்த வசனத்தில் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவர் தான் இருக்கிறாரு, அவர் தான் நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவரை குறித்து தியானிக்கணும்னா கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நம்ம கர்த்தரிடத்துல ஞானம், அறிவு என்னங்கிற பொக்கிஷமே இருக்கிறதுனால நாம் ஞானத்துல குறைவா இருந்தால் நாம் அவரிடத்துல கேட்டோம்னா அவர் நமக்கு அருள ரொம்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்தது இந்த வசனத்துல ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்தில் கேட்க கடவன். நம்ம எதை கேட்டாலும் நம்ம அவர் கொடுக்கறதுக்கு வல்லவராகவும் இருக்கிறாரு. அதே சமயத்தில் அவர் நம்மளை கடிந்து கொள்ளவும் மாட்டார். இது எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆசிரியர்கள்லாம் சில சமயம் கடிந்து கொள்வாங்க, என்ன இதை கூட புரிந்து கொள்ள மாட்டியான்ட்டு. ஆனால் நம்ம ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக நம்ம மேலே நீடிய பொறுமையாக நம்ம எப்போ கேட்போன்ட்டு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் தேவனிடத்தை கேட்கணும். அப்போ நம்ம கேட்டோம்னா அதை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படுங்கிறாங்க. அதே போல் நாம் இந்த நாளிலும் நாம் ஞானத்தை மட்டுமல்ல, நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவர் நம்மளை கடிந்து கொள்ளாமல் நம்முடைய தேவையை நம்முடைய ஞானத்திற்கும் அதிகமாக நம்முடைய அறிவுக்கு எட்டாத விதமாக ஆண்டவர் நமக்கு சம்பூர்ணமாய் அருளி செய்து அதை அவர் காரியத்தை வாய்க்க செய்ய, நம் மூலமாய் வாய்க்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து அவரில் நாம் நிலைத்திருப்போம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்குள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் உம்மை குறித்து ஆண்டவரை தியானித்தோம், பாடலை பாடினோம், உண்மையை உயர்த்தினோம். ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் அந்த உணர்வை உள்ளவர்களாகவே மாத்திரம் இல்லாமல் நீர் எப்படி உம்முடைய ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷத்திலிருந்து எங்களுக்கு அருள காத்து கொண்டிருக்கிறீரோ அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு
உம்மிடத்தில் நாங்கள் ஆண்டவரே சம்பூர்ணமாய் உம்முடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக உமக்கு உப்பாக நாங்கள் திகழ உமக்கே நாங்கள் வாழத்தக்கதாக உமக்கே நாங்கள் அர்ப்பணித்து வாழத்தக்கதாக உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தள்ளும். எல்லா துதிகான மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இப்போ இயேசு நாம் தேவை வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.